Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. அளவில்லா அருளாள நிகரில்லா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால். In the name of Alun. எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொள்கின்றனர்? What are they asking one another? அனின் நபைல் அதீம் அல்லதி ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன். அவர்கள் எதில் முரண்படி இருக்கிறார்களோ அந்த மகத்தான செய்தியை பற்றியா? About the great news about which they are in disagreement. கல்லா சயஅலமூன். அவ்வாறில்லை, விரைவில் அறிந்து கொள்வார்கள். No, they will come to know. ثم كلا سيعلمون. பின்னரும் அவ்வாறில்லை, விரைவில் அறிந்து கொள்வார்கள். No, again they will come to know. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا. பூமியை தொட்டிலாகவும் மலைகளை முளைகளாகவும் நாம் ஆக்கவில்லையா? Have we not made the earth as a bed and the mountain has sticks? وخلقناكم أزواجا. உங்களை ஜோடியாக படைத்தோம். And we created you in pairs. وجعلنا نومكم سباتا. உங்கள் தூக்கத்தை ஓய்வாக நாம் ஆக்கினோம். And made your sleep a means for rest. وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. இரவை ஆடையாக ஆக்கி பகலை வாழ்வதற்கான நேரமாக நாம் ஆக்கினோம். And made the night as clothing and made the day for livelihood. وبنينا فوقكم سبعا شدادا. உங்களுக்கு மேல் பலமான 7 வானங்களை அமைத்தோம். And constructed above you 7 strong heaven. وجعلنا سراجا وهاجا. ஒளி வீசும் விளக்கையும் ஏற்படுத்தினோம். And made a burning lamp. وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات الألفافا. தானியத்தையும் தாவரத்தையும் அடர்ந்த சோலைகளையும் வெளிப்படுத்துவதற்கான கார்மேகங்களிலிருந்து மழை நீரை இறக்கி வைத்தோம். And sent down from the raining clouds pouring water, that we may bring there forth by grains and vegetation gardens of entwined growth. إن يوم الفصل كان ميقاتا. தீர்ப்பு நாள் நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. Indeed, the day of judgment is an appointed time. يوم ينفخ في الصور فتأتون أفواجا. சூர் ஊதப்படும் நாளில் நீங்கள் கூட்டம் கூட்டமாக வருவீர்கள். And the day the horn is blown and will become you forth in multitudes. وفتحت السماء فكانت أبوابا. வானம் திறக்கப்பட்டு பல வாசல்களாக ஆகும். And the heaven is opened and will become gateways. وسيرت الجبال فكانت سرابا. மலைகள் பெயர்க்கப்பட்டு காண நீராகிவிடும். And the mountains are removed and will be but a mirage. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. والناجيات غرقا والناجيات نشطا والسابقات سبقا فالسابقات سبقا فالمدبرات أمرا يوم ترجف الراجفة تتبعه الرادفة قلوب يومئذ واجفة أبصارها خاشعة يقولون إنا لمردودون في الحافرة إذا كنا عظاما نخرة قالوا تلك إذا كرة خاسرة فإنما هي زجرة واحدة فإذا هم بالساهرة هل أتاك حديث موسى إذ
طوى اذهب إلى فرعون إنه طغى فقل هل لك إلى أن تزكى فأهديك إلى ربك فتخشى فراه الآية الكبرى السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் சலாம். அடுத்ததாக மரணம் வராதா என்ற எண்ணம் ஏற்படும் போது ஓதும் துவா. ஹாரூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணம் வராதாம் என்றும் ஓதும் துவா. அல்லாஹும்ம அஜீனி மா கேனத்தில் ஹயாத்து ஹைரல்லி இத்தவஃபனி இதா கானத்தில் இத்தவஃபனி இது வஃபாத்து ஹைரல்லி ஃபாத்து ஹைரல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அடுத்ததாக சஹான் ரிஷாம். நோயாளியை சந்திக்கும் போது ஓதும் துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனாசாவில் இருந்தவருக்காக ஓதும் துஆ. அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஃபன்ஹு அக்ரிம் நுஸூலஹு வவஸ்ஸிஹ் முத்கலஹு வஸ்ஸிஹ் லி பில்மாஇ சல்ஜி வல் பரத் வனக்கிஹி மினல் கதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியல மினத் தனஸ்ஸி வப்தில்ஹு பில்மா வதிகில்ஹு தாரன் ஹைரன் மின் தாரிஹி வஅக்லன் ஹைரன் மின் அக்லிஹி வஜௌஜன் ஹைரன் மின் ஜௌஜிஹி வஅத்கில்ஹுல் ஜன்னத ஐதுல் அதாபல் கப்ர். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவா, இவரின் மன்னிப்பாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக, இவரது தவறுகளை அலட்சியம் படுத்துவாயாக, இவர் தங்கும் இடத்தை மதிப்புமிக்கதாக ஆக்குவாயாக, இவர் நுழையும் இடத்தை விசாலமாக்குவாயாக, இவரை தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் கழுவாயாக. வெண்மையான ஆடையை அழுக்கிருந்தோ சுத்தம் செய்வது போல் இவரை குற்றத்திலிருந்து சுத்தம் செய்வாயாக. இங்கிருக்கும் வீட்டை விட சிறந்த வீட்டையும், இங்கிருக்கும் குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தையும், இங்கிருந்த வாழ்க்கை துணையை விட சிறந்த துணையையும் இவருக்கு வழங்குவாயாக. இவரை கபரின் வேதனையில் இருந்து காப்பாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம். அடுத்ததாக நோயாளியை சந்திக்கும் போது ஓதும் துவா. ஏ ஆஃபிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோயாளியை சந்திக்கும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம ரப்பனாசி அதுஹிபில் ஃபஸ் வஸ்ஃபிஹி வஅன்த ஸஃபி லா ஸிஃபாஅ இலா ஸிஃபாஉக ஸிஃபாஅன் லா யுகாதிரு ஸஹமன். பொருள் இறைவா, மனிதர்களின் எஜமானே, துன்பத்தை நீக்குபவன், நீயே குணப்படுத்துபவன், உன்னை தவிர குணப்படுத்துபவன் யாரும் இல்லை. நோயை அறைவை மீதம் வைக்காமல் முழுமையாக குணப்படுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும். அடுத்ததாக சூரா தீன். ஹாரிஸ் மிஃப்லல் ஆசிஃப் சஹீம். وهذا البلد الحميد لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين للذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون وما يكذبك بعد بالدين أليس الله بالحاكمين. السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சொர்க்கத்திற்கு நன்மாரம் கூறப்பட்ட 10 சஹாபாட்கள், அதை கூறுவதற்கு 10 மாணவர்கள். ஃபாஹத், ஆஹில், ரியாஃப், அஹ்யான், அம்மார், ஃபர்ஹான், யஹ்யா, ஹஃபீஸ், ஹசீஃப், முர்ஷித். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூற வந்தேன், இஸ்லாத்தை ஏற்ற மூத்த சஹாபாக்கள் இவர் ஒருவர். முகமது நபியின் உயிர் நண்பர். இவரின் உண்மை மற்றும் நேர்மைக்கு பிறகு நபி இவருக்கு சித்திக் உண்மையாளர் என்றும், இவர் தீமையிலிருந்து விலகியவர் என்பதால் அத்திக் தீமையிலிருந்து பாதுகாப்பவர் என்றும் அழைக்கப்பட்டார். முகமது நபி இஸ்லாமிய போராட்டத்துக்கு பிறகு மிகவும்
உறுதுணையாகவும் அவருக்கு பாதுகாப்பு கவசமாகவும் இருந்தார். பத்ர் யுத்தத்தில் முகமது நபி கலங்கி நின்ற போது அவருக்கு ஆறுதல் கூறி போரில் வெற்றி பெற்ற துணையாக நின்றவர். முகமது நபி இறப்புக்கு பிறகு முதல் கலிஃபாவாக இவர்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கலிஃபாவாக பல சாதனைகள் புரிந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன் பேச வந்துள்ளது உமர் இப்னு கத்தாப் அலி, நபியல் நாயகத்தின் நெருங்கிய தோழர். ஆரம்ப கால இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கிய நபர். இவர் ஆழ்ந்த நீதி, ஈமான் மற்றும் ஞானத்திற்காக அல் ஃபாரூக், சரியிலிருந்து தவறை வேறுபடுத்துபவர் என அறியப்பட்டார். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை எதிர்த்த இவர் பின் இஸ்லாத்தை ஏற்று வெளிப்படையாக காபாவில் தொழுத நபர்களில் இவரும் ஒருவர் ஆவார். அபூபக்கர் அலிக்கு இரண்டாவது கலிஃபா இவரானார். இவர் நியாயத்தன்மை, அதிகாரம், வலுவான தலைமைத்துவத்திற்காக இவர் மிகவும் மதிக்கப்பட்டார். இவரை அமீர் அல் மூமினின், விசுவாசிகளின் தளபதி என பெயரும் உண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்மான் இப்னு அஃபான். உஸ்மான் நபிகள் நாயகத்தின் மிக நெருங்கிய தோழர். இவரும் ஒருவர். மிகுந்த செல்வாக்கும் பெற்றவர். தாராளமான மனப்பான்மையால் ஏழைகளுக்கு உதவுவதில் மிக்கவர். எழுத்தறிவு குறைவான அந்த காலத்திலே மிக எழுத்தறிவு உடையவர். அதனால் குர்ஆனை முறையாக தொகுத்து அதிகாரபூர்வமாக விநியோகித்தார். நபிகள் நாயகத்தின் இரு மகள்களையும் திருமணம் செய்ததால் இரு ஒளியுடையவர் என பட்டம் பெற்றார். துல்நுரை மூன்றாவது கலிஃபாவாக ஆன பிறகு கடற்படையை நிறுவினார். மூன்றாவது கலிஃபாவாக 12 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அலி அலியை பற்றி பேச வந்துள்ளேன். முகமது நபியின் அன்பு மகளான ஃபாத்திமா அலி அவர்களுடைய கணவர் ஆவார். இளம் வயதில் இஸ்லாத்தை ஏற்ற முதல் நபர் இவர்தான். இஸ்லாமிய ஆரம்பகால வெற்றிக்கு முகமது நபிக்கு உறுதுணையாக நின்றவர். நபியின் பெரிய தந்தை அபுதாலிஃபின் மகன் ஆவார். வீரமும் மேகமும் விக்கவர். இமாம் ஹசன் ஹுசேனின் தந்தை. நான்காவது கலிஃபாவான இவர் அறிவு மற்றும் நியாயத்திற்காக பங்களித்தவர். நபிக்கும் நபிக்கு பிறகும் அதிகமாக பாடுபட்டவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அபூதல்காவை பற்றி கூற வந்திருக்கேன். நபியின் நெருங்கிய மற்றும் தோழர்களின் அன்சாரிகளின் ஒருவர் ஆவார். இஸ்லாத்தின் முக்கிய போர்கள் பத்ர், உஹுத், ஹுனைன் போன்றவற்றில் பங்கேற்ற வீரர், மிக்க போர் வீரர் மற்றும் சிறந்த வில்லாளி ஆவார். நபிக்காக எதையும் செய்வார். ஒரு முறை அவரது தோட்டத்தில் விலை மதிப்பட்ட மரம் நபியின் விருப்பத்தின் பேரில் தியாகம் செய்தார். வீரத்தாலும் இறை நம்பிக்கை மற்றும் தியாகத்தினாலும் இஸ்லாத்தின் வரலாற்றும் ஒரு முக்கியமான நபர் விளங்கி கொண்டான். அக்வா பைத் செய்தவர்களின் ஒருவர் நபி மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தவன். நபியின் சகோதரர் என்று போற்றப்பட்டவர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. In the name of Allah, சஹாபி ஜுபைர் இப்னு அவாம் ரஹ்மத்துல்லாஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணிச்சலான தோழர் மற்றும் வலுவான நம்பிக்கை மற்றும் ஆரம்பகால இஸ்லாமிய வெற்றிகளில் முக்கிய பங்கு வகித்தவர். தூதரின் சீடர் என்று அழைக்கப்பட்டார். பத்ர், உஹுத் போன்ற முக்கிய போர்களிலும் பெர்சியா, சிரியா மற்றும் எகிப்தின் வெற்றிகளிலும் போராடினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 12 வயதில் இஸ்லாத்தை தழுவினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்க முதலில் வாளை உருவியவர் இவர்தான். வேகம் மற்றும் துணிச்சல் மிக்கவர். இராணுவ திறமையுடைய. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அலி.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு முக்கிய செல்வந்தர் மற்றும் தாராள மனப்பான்மை கொண்ட தோழர். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற சஹாபி, நேர்மையானவர், குறைந்த லாபத்துடன் பொருட்களை விற்பனை செய்யும் செல்வந்தரான வணிகர், இஸ்லாத்திற்காக பல்வேறு பணிகளை செய்தவர், இராணுவ முயற்சிகள் மற்றும் ஏழைகளுக்கு ஏராளமான தொகைகள், அதாவது 40,000 தங்க திரகங்கள் நன்கொடையாக அளித்தார். நன்கொடையில நம்பியிருக்காமல் கடின உழைப்பு மற்றும் நேர்மை மூலம் புதிதாக செல்வத்தை உருவாக்கினார். அந்த செல்வத்தை முஸ்லிம் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தினார். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் துலாய் பரகாத்துக்கு. சாதி இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதிப்புக்குரிய தோழர், முதல் முஸ்லீம் வில்லாளி, திறமையான தளபதி. இவர் கௌபாவின் முதல் ஆளுநராகவும் சீனாவிற்கு ஒரு மிஷனரியாகவும் பணியாற்றியவர். சீனாவில் இஸ்லாத்தின் இருப்பை நிறுவினார். அங்கு அவரது அறக்கட்டம் ஹுவாசங் மசதிக்கு அருகில் அமைந்துள்ளது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இனம். தனது 17ஆம் வயதில் இஸ்லாத்தை ஏற்றவர். முகமது நபியின் தாய் வழி உறவினர். வில்வித்தையில் தேர்ந்தவர். உஹது போர்க்காலத்தில் அம்புகளை மலையென பொழிந்து எதிரிகளை திணறடித்தார். மேலும் முகமது நபியை பாதுகாத்தார். மதீனாவில் இன்றும் ஹெஜ்ஜாஸ் ரயில்வே அருங்காட்சியகத்தில் சாத் அவர்களுக்கு முகமது நபி அனுப்பிய கட்டளையின் வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட வில் உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும். சையத் பின் சைத் நபிகள் நாயகத்தின் முக்கிய தோழர். ஆரம்பம் கால முஸ்லிம் மற்றும் பல போர்களில் பங்கேற்ற துணிச்சலான வீரர். இருமுறை அபிசீனியா மற்றும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார். தனது பணிவுக்கு பெயர் பெற்றவர். துணிச்சலான சிப்பாய் மற்றும் பெரும்பாலும் போர்களில் முதலில் தாக்குவார். அல்லாஹ்வால் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்பட்ட ஒருவராக அவர் அறியப்பட்டார். உமர் பின் அல் கத்தாப் என்பவர் இஸ்லாத்தின் வலுவான எதிரியாக இருந்தார். பின்னாளில் அவரை தலை சிறந்த இஸ்லாமிய தலைவராக மாற்றியது சையத் பின் சைத் என்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தஹு. அபு உபைதா அல் ஜராஹ் அலி நபிகள் நாயகத்தின் மிகவும் மதிக்கப்பட்ட தோழர். அவரது துணிச்சல் மற்றும் தலைமை தொகுத்திற்காக அமீன் அல் உமான் என்று அழைக்கப்பட்டவர். அபுபக்கருக்கு பிறகு இரவில் இஸ்லாத்தை ஏற்று ஆரம்பகால முஸ்லிம்களின் பல்வேறு துன்பங்களிலிருந்து சகித்து கொண்டவர். கலிஃபா உமரின் கீழ் பணியாற்றினார். புகாரி மற்றும் முஸ்லிமின் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகத்தின் அவர் ஒரு சிறந்த மனிதர் என்றும் இந்த உம்மத்தின் அமீன் என்றும் பாராட்டினார். இவர் தந்த அடக்கம், துணிச்சல் மற்றும் சமூகத்தின் மீதான ஆழ்ந்த அக்கறையும் ஆகியவற்றால் பிரபலமான போதும் தனிப்பட்ட பெருமை தேடவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம்.